என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi everyone, this is Engineer Thangamuthu Central Circle. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ்எஸ்சி ரயில்வே அண்ட் பேங்கிங்கான சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஆர் தமிழ்நாட்டிலிருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ இதுக்கப்புறம் போடக்கூடியது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து அதாவது 30 days வரைக்கும் உங்களுக்கு பேசிக் கிளாஸ் தான் இருக்கும். ஏன்னா அந்த பேசிக்கை கொடுக்காம நான் டேரெக்டாக டாப்பிக்கில் போயிட்டேன் அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த 30 days பேசிக் கிளாஸ் எல்லாருமே பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? இதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 30 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளாஸ்க்குள்ளே வர்றப்போ நம்ம மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலில் ஒரு டாப்பிக்கு ஒரு 4 பார்ட் கொடுத்துருப்பேன். அதில் 5வது பார்ட் 6வது எது பார்க்கணும்னு சொல்கிறேன்னா அதை பார்த்துருங்க. பார்க்க சொல்லிட்டு தான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். நான் சொல்கிற வீடியோவை ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு சயின்ஸு, சோசியல் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே கொண்டு வர போகிறேன். ஜிகே இங்கிலீஷுமே. ஸோ அதனால் எல்லாமே வரும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 30 daysக்கு என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது வேதிக் சீரீஸ். ஸோ அந்த வேதிக் மேத் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஒரு 10 டாபிக் 10 வீடியோக்கு மேலே கொடுத்துருப்போம். ஸோ அது டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவு போதுமோ அந்த அளவு கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்லேருந்து கொண்டு வர போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், பிகினர்ஸ் இப்போ தான் நான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன், இல்லை நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் இப்போ வந்து எஸ்எஸ்சிக்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஸோ உள்ளே வரும்போது நீங்கள் எதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் சொன்ன விஷயங்களும் உள்ளே ஆட் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் 1 + 2 3 இது டிஎன்பிஎஸ்சிக்கும் 3 தான், எஸ்எஸ்சிக்கும் 3 தான். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணும், அதை விட கொஞ்சம் வேகமாக பண்ணணும், இவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த கால்குலேஷனை ஸ்பீடாக எப்படி பண்ண போகிறோம்? அப்போ ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி மைண்டில் பழக்கப்படுத்தணும். ஸோ அதுதான் இந்த கிளாஸோட மோட்டிவ். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதிக் சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, சரிங்களா? உங்களோட வேலை ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ஒரு 1 மந்த்துக்கு பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இது. ஃபர்ஸ்ட் வீக் இந்த வாரம், செகண்ட் வீக் இது இப்போ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா செகண்ட் வீக், தேர்ட் வீக். இந்த 3 வாரத்தில் நீங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை நீங்கள் இப்போ இருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட்டு நார்மலாக டேபிள், சரிங்களா? வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாடை பொறுத்தவரை இப்போ நான் கொடுக்குற விஷயத்த டெய்லி மார்னிங் நீங்கள் ஒரு 4:30 to 5:30 நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1 hour இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு இந்த ஹோம்ஒர்க்கை டெய்லி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அடுத்த லெவல் போகிறப்போ ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் வாய்ப்பாடு. முதல் வாரம் நீங்கள் வந்து 15x15 வரை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ ஒரு 15x20 வரை படித்தா கூட ஈஸி தான். 15வது வாய்ப்பாடில் அப் டு 20 வரை ஃபர்ஸ்ட் வீக், சரிங்களா? செகண்ட் வீக் முடிக்கிறப்போ 20x20 வரை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். 3வது வாரத்தில் 25x20. ஸோ இது ஃபஸ்ட்டு மந்த் எண்டில் உங்களுக்கு தெரிய வேண்டியது. இதை வீக்லி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் 15x20 வரை இன்னைக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கும் அதே தான். ஒரு நாள் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க, திங்கட்கிழமை எழுதுனீங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு வரை இதே கரண்டை திரும்ப ரீட் பண்ணுறீங்க. திரும்ப அடுத்த மண்டே ஆரம்பிக்கும் போது 15க்கு அப்புறம் அப் டு 20 வரை அப்டேட் பண்ணுறீங்க. மறுபடியும் 16, 17, 18, 19, 20. ஸோ அந்த வாரம் என்ன பண்ணுறீங்கன்னா 1லேருந்து 20வது வாய்ப்பாடு வரை டெய்லி காலைல சொல்லணும். டெய்லி நீங்கள் என்ன படித்தாலும் சரி, நீங்கள் அன்றைக்கி மேக்ஸ் சப்ஜெக்டே படிக்கலைனாலும் காலையில் இந்த ஒர்க்கை முடிச்சிடணும். இதை நீங்கள் ஒரு 1 month பண்ணதுக்கப்புறம் தான் மேக்ஸில் நீங்கள் ஒரு ஃப்ளோவில் வருவீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வாய்ப்பாடு, டேபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வேல்யூவை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இந்த வீக் முடிகிறப்போ நீங்கள் அப் டு 25 ஸ்கொயர் வரை படிச்சிடணும். செகண்ட் வீக் முடிகிறப்போ 35 ஸ்கொயர். தேர்ட் வீக் முடிகிறப்போ 50 ஸ்கொயர் நோட்டில் இருக்கணும், சரிங்களா? எஸ்எஸ்சி ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ரொம்ப ஈஸி. கால்குலேஷன்லாம் நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆன்சர் பண்ணுவீங்க. நான் சொன்னதை மட்டும் கரெக்டாக பண்ணீங்கன்னா அந்த மந்தில். அடுத்து கியூபை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வீக் 10 கியூப் போதும். 2வது வீக் 20 கியூப். 3வது வாரம் அப் டு 30 கியூப். இது அதிகபட்சம், சரிங்களா? நீங்கள் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயம்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலையுமே நான் ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு வேதிக்கில் நான் கொண்டு வந்துடுவேன். இது நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்னு பிளான் பண்ணி இதை முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு எந்த நோட்டில் வரணும் அப்படின்னா
வேதிக் அண்ட் ஃபார்முலான்னு நீங்க ஒரு நோட் போடுறீங்க. நான் சொல்ற நோட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வேதிக் அண்ட் ஃபார்முலா உங்களுக்கு இது ரெண்டுமே ஒரே நோட்ல கொண்டு வந்துருங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு இந்த நோட்டே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100+ பேஜ் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் நோட்ல இதுதான் இருக்கணும். டேபிள், ஸ்கொயரு, கியூப், அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய வேதிக் கிளாஸஸ். சரிங்களா? முடிஞ்சா 25x25 வரை நாளைக்கே உட்காந்து எழுதி வச்சிருங்க. இந்த மூணையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் வேதிக் நான் சொல்ல போற கிளாஸை நோட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு டே பை டே ஒரு கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில நாள் 2 கிளாஸ் வரும். ஏன்னா வேதிக்ல மொத்தம் நான் கொடுக்க போறது 50 பார்ட். இந்த 50 வேதிக் பார்ட் உங்களுக்கு உள்ள சால்வ் பண்றப்போ நிறைய இடத்துல யூஸ் ஆகும். குறைஞ்சது இந்த வேதிக்கை வச்சு உங்களால 10 நிமிஷம் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour. பட் நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் ஆர் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 60 நிமிஷத்துல இருந்து 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 60 நிமிஷத்துல இருந்து 90 நிமிஷம். 90 நிமிஷத்துல 100 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம். அப்போ அப்படி வச்சா கூட நமக்கு 90 கொஸ்டினா 90 நிமிஷம் தான் அட்டன் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இருக்கிற 10 கொஸ்டின் உங்களால பார்க்க கூட முடியாது. இப்போ இருக்கிற ஸ்பீட்ல இப்போ டிஎன்பிசியில் படிக்கிறீங்க இல்லைங்களா, இந்த ஸ்பீட்ல கொஞ்சம் எலாபரேட்டா பார்த்துட்டு போனீங்கன்னா 1.5 மணி நேரம் அட்டன் பண்ணீங்கன்னா 50 கொஸ்டின் தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட உள்ள சேலஞ்சே. அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம் அப்படின்னா, முடிஞ்ச வரை ஸ்பீட் அப் பண்ணணும். ஏன்னா நமக்கு இப்போ வரக்கூடிய இந்த 3 எக்ஸாமுக்குமே ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்கை பொறுத்தவரை மேத்தமெட்டிக்ஸோட அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மினிமம் 60%, மேக்ஸிமம் 70% பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 30 ஆப்டிடியூட் ரீசனிங் கேட்டாலும் இல்லை 35 ஆப்டிடியூட் ரீசனிங் கேட்டால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ இது இல்லாமல் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஒரு எக்ஸாம் எழுதும்போது டைமிங்குள்ளே முடிக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிட்ட விஷயம் இந்த எக்ஸாமுக்கு எப்படி யூஸ் ஆகுது அதான முக்கியம். நம்ம மேக்ஸ் நல்லா கற்றுக்கோங்க. 25 டாப்பிக்கும் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண எனக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த 3 எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களோட கெப்பாசிட்டியை சொல்கிறேன். உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட திறமையை வந்து நம்ம தான் வளர்த்துக்கணும். யாருமே வந்து எடுத்த உடனே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சால்வ் பண்ணலாம் முடியாது. டே பை டே ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஸ்பீடை கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிள் 5 2s are 10 சொல்கிறோம் இல்லைங்களா, இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்போமா? 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10 இப்படி தான் படிச்சிருப்போம். சடனாக இப்போ வந்து 17 into 2 எவ்வளோ? 34ன்னு சொல்கிறீங்களா? இப்போ இந்த டைமை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை கேளுங்க, சொல்ல முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? போக போக தான் அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்டை இப்போ நம்ம கொண்டு வரணும். எதுவுமே தெரியாத வயசுல ஒரு சில விஷயத்த நமக்கே தெரியாம நம்ம மைண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சு நம்ம மைண்ட்ல கொண்டு வர போறோம். பெர்ஃபெக்டா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வித்தின் 1 month நீங்க ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டே இல்ல, 12th அப்புறம் நான் சயின்ஸ் குரூப்போ இல்ல ஆர்ட்ஸ் குரூப்போ படிச்சிருந்தேன்னா கூட உங்களுக்கு மேக்ஸ் ஈஸி ஆயிரும். நான் சொல்றதை கரெக்டா பண்ணா. சரிங்களா? நீங்க பண்ற விஷயத்த பெர்ஃபெக்டா பண்ணணும். மைண்டுக்கு கொண்டு வந்து புரிஞ்சு பண்ணணும். சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். இதை டெய்லி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட பெர்ஃபெக்டா இருக்கும். மேக்ஸே தெரியாது, மேக்ஸே பிடிக்காது, பிரச்சனையே கிடையாது. இது மேக்ஸ் சப்ஜெக்ட்னே இல்லைன்னு நினைச்சு கூட படிங்க. இது வேற ஏதோ சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சு கூட படிங்க. ஏன்னா சில பேர் பிடிக்காத விஷயத்த திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தா கூட பாத்தீங்கன்னா அது மேல ஒரு ஈர்ப்பு வராது. நம்ம பிடிக்காதுன்னு மைண்ட்ல செட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது நல்ல விஷயமாவே இருந்தாலுமே நமக்கு அது செட் ஆகாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா முதல்ல தூக்கி போட்டுருங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு தெரியாது, நம்மளால முடியாதுன்ற விஷயம் எதுவுமே கிடையாது. கரெக்டாக ட்ராவல் பண்ணால் எதனாலும் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த 3 நீங்கள் தான் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் வேதிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வேதிக் 1 சிம்பிள் வேதிக்லேருந்து கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் வேதிக் கிளாஸ் 1. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே அடிஷன் டெக்னிக் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடிஷன் டெக்னிக் அப்படின்னா கூட்டல், அதாவது கூட்டல் விதிமுறை. ஸோ இதில் நீங்கள் நார்மலாக கூட்டியிருப்பீங்க சின்ன சின்ன நம்பர்ஸ். இதில் அடிஷன் டெக்னிக்கில் ஒரு 3 கேட்டகரியில் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூஸ் ஆகும். ஒரு 3 வீடியோ இதாக வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்பர்ஸ், அதாவது நேச்சுரல் நம்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. நார்மல், நேச்சுரல் ஆர் ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். நேச்சுரல் ஆர் ஹோல் நம்பர்ஸ், இயல் எண் ஆர் முழு எண், இதுல இருந்து பார்க்குறோம். இயல் எண் ஆர் முழு எண். ரெண்டாவது வந்து பார்க்க போகிறது டெசிமல் நம்பர்ஸோட அடிஷன். டெசிமல் நம்பர்ஸோட அடிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தசம எண். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பின்ன எண், ஃபிராக்ஷன் நம்பரோட அடிஷன். இதை ஒன்னையும் ஒவ்வொரு வீடியோல தான் பார்க்க போறோம். ஒரு வீடியோ 10ல இருந்து 15 நிமிஷம் தான் இருக்கும். கரெக்டா இதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ஈஸியா அப்படியே அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நேச்சுரல் நம்பர் இப்போ நீங்க நார்மலா கூட்டியிருப்பீங்க, கழிச்சிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ரூல் நம்பர் 1, வேதிக் 1, ரூல் நம்பர் 1. நேச்சுரல் நம்பர்
2 டிஜிட் நம்பர். இன்னைக்கு பார்க்கக்கூடியது நேச்சுரல் நம்பர். சரிங்களா? நேச்சுரல் ஆர் ஹோல் எதுனாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது 2 டிஜிட் நம்பர். ஒரு இரட்டைப்படை எண்ணை எவ்வாறு கூட்டுவது? தமிழ் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஒரு இரட்டைப்படை எண்ணை எப்படி கூட்ட போறோம்? சிம்பிளா இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரை எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் 37 44 இதை நான் இப்போ வேகமாக கூட்டணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்பர் இருந்தா ஸ்பீடா பண்றதுக்கு சொல்றேன். நீங்க லாஸ்ட்ல இருந்து கூட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் 30ஐயும் 40ஐயும் கூட்டினா எவ்வளோ? மைண்ட்ல இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி கூட்டினா தான் நம்ம ஈஸியா பண்ண முடியும். வேதிக் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரூல் இருக்குமா? நான் அந்த ரூலுக்கெல்லாம் உங்களை கொண்டு போய் விரும்பல. நான் வந்து உங்களை ப்ராக்டிஸ்லேயே உங்க மைண்ட்ல கொண்டு வர ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்துடுறேன். நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 37 44 இருக்கா? ரெண்டு விதம் சொல்லித்தரேன். ஒன்று 30 40 எவ்வளோ? 70. 7 14 7 4 எவ்வளோ? 11. 70 + 11 81. இந்த வேலை கூட்டிங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? நம்ம கூட்டி பாரோ வாங்கி அதெல்லாம் கிடையாது. மைண்ட்ல எடுத்து எப்படி பண்ண போறோம்? இப்போ எக்ஸாம்பிள் 78 45. சரிங்களா? சிம்பிள். 70 + 40 எவ்வளோ? 110. 8 + 5 எவ்வளோ? 13. 110 + 13 123. ஆன்சர் ஓவர். ஸோ இந்த மாதிரி இப்படி எழுதி பழகிறப்ப என்ன ஆகும்னா கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இடத்தை பொறுத்து, பிளேஸ் வேல்யூ பொறுத்து, அதாவது 10வது இலக்கத்தை தனியாக கூட்டணும், 1வது இலக்கத்தை தனியாக கூட்டணும். இலக்கத்தின் அடிப்படையில் முதல் பிரிக்க தெரியணும் உங்களுக்கு. இப்போ சின்ன நம்பர் எடுத்துக்கலாமா? 15 18 எப்படி கூட்டலாம்? 10 10 20 8 5 13. 20 + 13 எவ்வளோ? இது நம்ம மைண்ட்ல பண்ணணும். இது ரெண்டுல இருந்து ரவுண்டா எடுக்க வேண்டியது 20 தனியாக எடுத்துக்கோங்க, ஒரு 13. இதை மைண்ட்ல எடுத்து ஆன்சர் 33. இதை எவ்வளோ ஸ்பீடா மைண்ட்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிங்க. ஒரு நேச்சுரல் நம்பர் 2 டிஜிட்ல எவ்வளவு பெரிய நம்பர் வேணா இருக்கலாம். அதை எப்படி ஸ்பீடா மைண்ட்ல கொண்டு வர போறோம்? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? ஓகே, இன்னும் கொஞ்சம் அடுத்த நம்பர் 27 48. 20 40 எவ்வளோ? 60. 8 7 எவ்வளோ? 15. மைண்ட்ல இருக்கணும். இது 60 + 15 கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 75. ஸோ இதெல்லாம் பார்க்க சின்ன சின்ன நம்பரா இருக்கும். உங்களுக்கு பெரிய கால்குலேஷன்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 நம்பர் 3 நம்பர் இருக்குன்னு வைங்களேன். 2 டிஜிட் நம்பர் தான். 2 டிஜிட் நம்பர்ல 2 நம்பருக்கு பதிலாக இப்போ 3 நம்பர் 34 48 53. இந்த 3 நம்பரை கூட்டணும். சரிங்களா? இப்போ அதை எப்படி கூட்டலாம்? 30 40 70. 70 + 50 120. இந்த 120 மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். 120 8 4 12 3 15. 15 + 120 135 வருதா? அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனை எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பழகுறீங்களோ அப்போ நம்ம ஈஸியாக அப்டேட் பண்ணிக்க முடியும். ஒரு வே. இன்னொரு வே என்ன அப்படின்னா வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது. சரிங்களா? நான் எனக்கு தெரிஞ்ச வேதிக் எல்லாமே சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது வேதிக்ல நமக்கு எந்த மாதிரி வேதிக் அப்படின்னா ஒன்றுமே இல்லைம்மா, நம்மளோட டைமை குறைக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. வேத காலம் அப்படின்னா முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது தொடங்கிய காலம். நம்ம முன்வேத காலம் பின்வேத காலம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி 2 வகையான வேதங்கள் தோண்டி இருக்கும். ஸோ அந்த வேத முறையில் ஒன்று கணித அடிப்படையிலான சில சூத்திரங்கள் உருவான காலம். அந்த காலத்தில் ஒரு சில விஷயங்களை நார்மலாக பண்ணுறவங்கள விட வேகமாக பண்ணாங்க. ஸோ அந்த காலத்தை சேர்ந்த கணித முறைகள் தான் எழுதப்படாத விஷயங்கள். இதெல்லாமே மைண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை இதுக்கப்புறம் எழுத்துப்பூர்வமாக கொண்டு வர்றப்போ அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு மாற்றிட்டாங்க. நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க வேத காலத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஸ்ருதி அப்படிங்கிறது எழுதப்படாத விஷயங்கள் எல்லாமே ஸ்ருதின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்மிருதி அப்படின்னா பின்னாடி எழுதப்பட்டவை. அந்த எழுதப்படாத விஷயங்கள் தான் இது. எழுதப்படாத கணக்குகள் வேற ஒண்ணுமே கிடையாது. வேத காலத்துல எழுதப்படாத கணக்கு. அதை எழுதாம ஒரு குரு வந்து அவருடைய மாணவருக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு. இப்போ நம்ம எழுதுறோம், அப்போ வந்து எழுதப்படலை, எதுக்குமே ரிட்டன் எவிடன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க, அதை எப்படி வந்து சொல்லி கொடுத்தாங்க, அந்த தான் வேதிக் மேக்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வரக்கூடிய காலங்கள்லாம் மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தினாலும் மைண்ட்ல பண்ண முடியும். அது ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் கொண்டு வரலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது இருக்கு இல்லைங்களா? இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன் பாருங்க. ரூல் 1லயே அதுக்கு பேர் ரவுண்ட் ஆஃப் மெத்தட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஆஃப் அப்படின்னா நம்ம வேல்யூவை எப்படி எல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சமயம் எடுத்துக்கலாமா? 37 44 இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 44 அப்படியே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. 37 இருக்கா? இந்த 4 இங்க ஒரு 3 மட்டும் எடுத்துட்டு 1 தனியா வச்சுக்கணும். இது நம்ம மைண்ட்ல கால்குலேட் பண்ணணும். 4ல 3 தனியா எடுத்துட்டு 1 மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். இப்போ என்னாச்சு? 40 40 80 + 1 81. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த 4 இருக்கு இல்லைங்களா? என் மைண்ட்ல அதை 3 1 பிரிச்சிடணும். அப்படி பிரிச்சுட்டேன்னா என்ன ஆகுனா 3 இங்க கூட்டும் போது இது ஒரு 40,000 ரவுண்ட் ஆயிரும், இது ஒரு 40 ரவுண்ட் ஆயிரும், மிச்சம் 1 தானே இருக்கு 81. ஸோ இப்போ இதுல பாருங்க, இதுல 5 இருக்கா? இந்த 5ல 2 மட்டும் இங்க கூட்டிட்டு 3 நான் தனியா வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. இப்போ 2 கூட்டும் போது 80 80 40 120. இந்த ஒரு 3 சேர்த்து 123.
இது அதுக்கு அடுத்த லெவல். நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம கையில தான் இருக்கு. பட் ஸ்பீடா பண்ணணும். எனக்கு தேவை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் வரணும். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ இந்த 15 18 இருக்கா, இந்த 18ல என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 3ன்னு பிரிச்சுக்கலாம். அது 5 இது கூட கூட்டிட்டா 20 10 30 30 + 3 33 அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல பாருங்க 48 27 இருக்கா, இந்த இடத்துல இந்த 7 இது கூட 2 கூட்டிட்டு 5 தனியா வச்சுக்கலாமா. இப்போ என்னாச்சு 2 கூட்டினா இது 50 ஆயிரும். 50 + 20 70. இந்த 7 எடுத்துட்டோம், இது 20ன்னு வச்சுட்டு வைங்க. இதை கூட்டும்போது 50 + 20 70. இந்த 5 கூட்டினா எவ்வளோ 75. இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணி பழகுங்க. இப்போ இங்க வந்து பாருங்க இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த 3 எடுத்து என்ன பண்றேன் 0 இங்க 2 கொடுத்துட்டேன். அப்ப இங்க 2 கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இதுவும் உங்களுக்கு ஒரு ரவுண்டா மாறிடும். மிச்சம் 1 இருக்கா, அந்த 1 தனியா வச்சுக்கோங்க. இப்போ 50 50 50 எவ்வளோ 100 100 34 + 1 எவ்வளோ 135. இப்படி கூட்டி பழகுங்கன்னு சொல்றேன். இப்படி கூட்டிங்கன்னா எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் வேகமா பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் 43 56 77 84 92 இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு. இப்போ நான் இதை எப்படி பண்றேன்னு பாருங்க. வேதிக் மீன்ஸ் ஸ்பீடா பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பாருங்க. 7 3 10 6 4 10 20 ஆச்சா, 22 2 மட்டும் நான் தனியா வச்சுட்டேன். இப்போ சிம்பிள் 20 20 + 90 110 110 + 70 180 180 + 80 260 260 + 90 எவ்வளோ 380. கரெக்டா பாருங்க 90 160 + 180 260 சாரி 350. இந்த ஸ்பீட்ல பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணலாம். நான் இதை சொல்லக்கூடிய மெத்தட் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை கூட்டுறது உங்களோட மைண்ட்ல தான் இருக்கு. பட் என்ன பண்றோம் இந்த 3 இந்த 7 கூட கூட்டி ஒரு 10 ஆக்கிட்டோம். இந்த 6 இந்த 4 கூட கூட்டி ஒரு 10 ஆக்கிட்டோம். இப்போ என் கையில 20 இருக்கு, ஒரு 2 தனியா இருக்கு. இது மைண்ட்ல இருக்கணும். இப்போ 20 இந்த 20 கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த 80 கூட கூட்டி 100 ஆக்கிடலாம். எவ்வளவு தூரம் ரவுண்ட் அப் பண்ண பண்ணிக்கோங்க. 100 190 190 + 70 260 260 + 50 310 310 + 40 350. இப்போ 350 இந்த ஒரு 2 இருக்குல்ல 352 ஆன்சர். இதை எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியும் பண்ணலாம். நீங்க எவ்வளவு பெரிய நம்பர் வேணா எடுங்க. பட் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ரவுண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 38 45 63 76 42 இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துகிட்டே வரோம் நம்ம. சரிங்களா 54 இந்த மாதிரி நம்பர் எடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்த நம்பரை கூட்டுறோம்னு வைங்களேன். ஜென்ரலா எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணலான்றதை மட்டும் தான் நான் மைண்ட் யோசிக்கணும் இதில். இப்போ எக்ஸாம்பிள் இதில் நான் எதை ரவுண்ட் ஆஃப் பண்ணலான்னு பாருங்க. ஏதாவது 10 ஆற மாதிரி இருக்கா. 8 கூட 2 கூட்டினா எவ்வளோ 10 வருமா. ஓகே. வேற அந்த 6 கூட 4 கூட்டினா 10 20 28. ஓகே. ஒரு 20 இருக்கு, ஒரு 8 இருக்கு, தனியாக வச்சுட்டோம், முடிஞ்சது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன் 100 200 290 310 ஆன்சர் 318. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஸ்பீடா பண்ணி டைமை குறைக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு யோசிக்க முடியும். இதை விட மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் போறப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. இது இப்போதைக்கு உங்களுக்கு அடிஷன் ட்ரிக் ஃபார் 2 டிஜிட் நம்பர். சரிங்களா. அடுத்த கிளாஸ்ல நம்ம 3 டிஜிட் நம்பர் எப்படி ஆட் பண்ணலாம். இதை திரும்ப திரும்ப பண்ணுங்க. பார்க்கறதுக்கு ஒரு சிலவங்களுக்கு ஈஸியா தானே இருக்கு. நம்ம எழுதி கூட்டிக்கலாமே அப்படின்னு நினைப்போம். நீங்க கூட்டுறதுக்கான டைமிங்கும் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கான டைமிங் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பெரிய நம்பரா இருந்தா கூட நீங்க கூட்டுறதுக்கு டைம் ஆகும். ஒரு சிலவங்க வேகமா கூட்டுவாங்க. ரீசன் என்னன்னா அந்த நம்பர் கூட பழகி இருப்பாங்க. கண்டிப்பா நம்பர் கூட பழக தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே தெரியாத ஒரு சில விஷயம். நம்ம பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நார்மலா இருக்கிறத விட சம்டைம் ஃபாஸ்டராகவே ஆக்டிவா இருக்க ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க லெட்டர்ஸ் கூட அதிகமாக பழகுறீங்க, நம்பர்ஸ் கூட அதிகமாக பழகுறது இல்லை. இது ஹியூமன் லைஃப்ல ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா நம்ம வெளியே போறோம், ஒரு கடைக்கு போறோம், கடை பேர் எப்படி இருக்கும், தமிழ்ல எழுதிருக்கும் இல்லை இங்கிலீஷ் எழுதிருக்கும், பை லெட்டர்ஸ். சரிங்களா. பஸ்ல ஏற போறீங்க, பஸ்ல பேர் என்ன இருக்கும், பை லெட்டர்ஸ். இது மாதிரி நீங்க ஏதோ ஊருக்கு போறீங்க, இல்லை ஏதோ படம் பாக்குறீங்க, சப்டைட்டில்ஸ் எப்படி இருக்கும், நம்பர்ல இருக்கும், லெட்டர்ல தான் இருக்கும். இப்படி நம்மளை சுத்தி எல்லாமே லெட்டரா இருக்கிறதுனால லெட்டர் ஈஸியா ஹியூமன் மைண்டால டீகோட் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை வாங்கி ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும். பட் நம்பரை அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் எடுத்து அடாப்ட் ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூட ஒரு நாள்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்டிங்ஸ்ல நம்பரோட பர்சன்டேஜ் அப்படின்னா 1% கம்மியா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுதான் வந்து நார்மல் இப்போ இருக்கக்கூடிய சர்வே படி கூட நீங்க எடுத்தாலும் அதே தான். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற காலையில இருந்து யோசிச்சு பாருங்களேன். நான் பேசுறேன், நீங்க பேசும்போது நான் கணக்கு நடத்துறேன், பட் யூஸ் பண்ண வார்த்தைகள்ல நம்பரை விட லெட்டர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிறப்போ நம்ம நம்பரை எப்படி பழக்கப்படுத்துறோம். டெய்லி காலையில நான் சொன்ன மாதிரி 4:30 to 5:30, நீங்க 3:30 இருந்துச்சீங்கன்னா 3:30 to 4:30 ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்றீங்க, இந்த வாய்ப்பாடை படிக்கிறீங்க. இந்த வாய்ப்பாடு ஸ்கொயரு கியூப் இது இல்லாம நீங்க எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் ஆர் பேங்கிங்க்கு உள்ள வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது இருந்தால் தான் நீங்கள் அடுத்த லெவல் யோசிக்க முடியும். இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் அடிஷன் ஷார்ட்கட் முடிக்கலாம். சரிங்களா. 2 டிஜிட் நம்பரை எப்படி ஷார்ட்டாக ஆட் பண்ணலாம்,
ஏன்னா சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ரூல்ஸ் எல்லாம் தேவையில்லை. எப்படி வேகமா பண்ண போறோம் அவ்வளவுதான். இப்போ நமக்கு தெரிஞ்ச மெத்தடை எப்படி நான் டெலிவரி பண்றேன், அதை எப்படி நீங்க வேகமா பண்ண போறீங்க, இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் எனக்கு ஸ்பீடா பண்ண முடியலன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பேசிக்கா இருக்கு. இன்னும் அடுத்து போறப்ப மல்டிப்ளிகேஷன் ரூல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூல் இருக்கு. ஒரு கொஸ்டினை ஒரு 50 வேளை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்பர் பெருசா இருக்கும், பட் யோசிக்கும் போது ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்க கத்துப்பீங்க போக போக. பொறுமையா நான் சொல்றதை டே பை டே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வேதிக் அப்படிங்கிற பார்ட்டை முடிக்காம தயவு செஞ்சு டைரக்டா கொஸ்டின்ஸ்குள்ள போகாதீங்க. நீங்க ஃப்ரெஷராக இருந்தால் வெயிட் பண்ணுங்க. செப்டம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வரப்போகுது. அது மாதிரி எம்டிஎஸ் எக்ஸாம் எஸ்எஸ்சி ஜிடிக்கான கால் ஃபார் வரப்போகுது. அது மாதிரி சிஎஸ்எஃப் எக்ஸாம் போட்டிருக்காங்க. பேங்கிங் எக்ஸாம் வரப்போகுது. நிறைய எக்ஸாம்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்கமிங்கில். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போடக்கூடிய பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வீடு கட்டும்போது பேஸை ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கு மேலே எத்தனை மாடி கட்டினாலும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பேஸ் ஸ்ட்ராங்காக போடாமல் 2 மாடி கட்டினாலும் எப்போ இடிஞ்சு விழுன்னு தெரியாமல் பயப்படணும். அதே தான் படிக்கும் போதுமே. நம்ம ஒரு ஃபஸ்ட்டு போடும்போது பேஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு மாதம் ஸ்ட்ராங்காக பேஸை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அசால்ட்டாக உங்கள் மேலே எவ்வளோ லோடு நீங்கள் கொடுத்தாலுமே தாங்க முடியும் உங்களால். ஏன்னா உங்களோட பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். அதனால் ப்ராப்பராக டே பை டே பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அது முடியும் போது உங்களுக்கு இங்கிலீஷு, ரீசனிங் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரை என்னால் முடிஞ்ச வரை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச வரை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். நான் நம்ம டீமில் டிஸ்கஸ் பண்ணி எப்போ எதாவது கொடுக்க முடியுமோ முடிஞ்ச வரை சீக்கிரமாக கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா? இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட்.